தற்போது நம்முடன் பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைகிறார். வணக்கம் திரு நக்கீரன் பிரகாஷ். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 234 வேட்பாளருக்கான பட்டியலை விஜய் வெளியிட்டிருக்கார். இந்த பட்டியல் வெளியிட பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசியல் களம் இப்போ எப்படி இருக்கு? அதாவது தாவேகா ரொம்ப ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெருசா எதிர்பார்ப்பு என்பது தமிழகத்துல இருந்தது. அவங்க 40% 50% அப்படின்னாங்க. பாஜகவோட போறேன்னாங்க, அதிமுகவோட போறேன்னாங்க. அப்புறம் அதிமுகவும் நாங்க கூட்டணி பேசலன்னுச்சு, பாஜகவும் கூட்டணி பேசலன்னுச்சு. அதுக்கப்புறம் அவங்க தனியா வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறாங்க. அவங்க கூட எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, இன்க்ளூடிங் காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க, காங்கிரஸும் இல்லை. அந்த மாதிரி ஒரு தனியா ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு அதுல திருச்சி கிழக்குல விஜயும், பெரம்பூர்லயும் விஜயும் நிக்கிறாரு. அவருக்கே அதுல நம்பிக்கை இல்லை. பெரம்பூர்ல தோத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு, ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதனாலதான் அவர் திருச்சி கிழக்கையும் சேர்த்து போட்டிருக்காரு. சோ இந்த வேட்பாளர் பட்டியல்ன்றது இன்னைக்கு லெவல்ல தேர்தல் இதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் தோணுது. தாவேகா அவுட் ஆஃப் த ரேஸ் போயிட்டாங்க அப்படின்னு தான் புரியுது. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிக்கும் ஒரு முக்கியமான அவருடைய வேட்பாளர்களை அவர் நிறுத்தியிருக்காரு. ஓட்டினை இது எந்த அளவுக்கு பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது வெற்றி வாய்ப்பே அவங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கா? வெற்றி வாய்ப்பெல்லாம் எங்கேயும் இல்லை சார். ஓட்டை கண்டிப்பா பிரிப்பாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. அது சீமான் பிரிச்ச மாதிரி தான் இருக்கும். சீமானு போன தேர்தலில் கமலஹாசன், இந்த தேர்தலில் விஜய், அவ்வளவுதான் இருக்கும். அதான் இம்ப்ரெஷன் ஆகும். ஓட்டை பிரிப்பாங்க, ஓட்டை வாங்குவாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வெற்றி வாய்ப்புக்கு போகுமான்ற அளவுக்குலாம் எங்கேயுமே கிடையாது. அதே வேளையில் இந்த வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா, புதிதாக காங்கிரஸில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதே போன்று அதிமுகவிலிருந்து விலகி வந்த செங்கோட்டையனாக இருக்கட்டும், சத்யபாமாவாக இருக்கட்டும், சபாநாயகர் தனபாலுடைய மகனாக இருக்கட்டும், அனைவருக்குமே ஒரு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜேசிடி பிரபாகர் அவரோட ரிலேட்டிவ் தொகுதி வில்லிவாக்கம், இல்லைன்னா அம்பத்தூர். அங்கதான் அவருக்கு கொஞ்சம் அதிகமான ஓட்டு வரும். அங்கிருந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க. தனபாலுக்கு அந்த இடத்துல முருகனை கொடுத்து ஒரு டஃப் ஃபைட் ஏடிஎம்கே ஏற்படுத்தி இருக்கு. ஏடிஎம்கே அங்க மைனஸ் ஆகுது. அந்த இடத்துல தனபால் மகனுக்கும் திமுகவுக்குமான போட்டி அந்த இடத்துல உருவாகுது. செங்கோட்டையன் தொகுதியிலையும் திமுகவுக்கும் செங்கோட்டையனுக்குமான போட்டி என்பது அங்க உருவாகுது. இதெல்லாம் விதி விலக்குகள். சத்யபாமாக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அங்க அது ஒன்றும் பண்ணாது அந்த தொகுதியில, ரைட்டுங்களா? திருப்பூர் தெற்குல கொடுக்குறாங்க சத்யபாமாக்கு, அது ஒன்றும் பண்ணாது. அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் தான். இப்ப புஷி ஆனந்த் டி நகர்ல என்ன பண்ணுவாரு? புஷி ஆனந்த் டி நகர்ல என்ன பண்ணுவாரு? ஒன்றும் இல்லை. வெங்கட்ராமன் மயிலாப்பூர்ல பிராமின் என்றதை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்கு வெங்கட்ராமனுக்கு? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இங்க வில்லிவாக்கத்துல என்ன பண்ணிடுவாரு அவரு? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. விஜயே பெரம்பூர்ல ஒண்ணும் பண்ண முடியாத சூழல் தான் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு நக்கீரன் பிரகாஷ்.